ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்கில் ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான சி ஃபீவர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய கதாநாயகி ஒரு PhD ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. இவங்க டீப் சீ கிரீச்சர்ஸ் உடைய பிஹேவியர் பேட்டர்னை படிச்சுட்டு இருக்க ஒரு நபராக இருக்காங்க. இவங்க தன்னுடைய தீசிஸ்க்காக ஒரு ஃபிஷிங் க்ரூவோட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போகிற அந்த போட் பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட ஒரு பகுதிக்கு போகுது. அந்த இடத்துல இருக்கிற ஒரு வினோதமான சீ கிரீச்சரால அந்த போட்ல உள்ள உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகுது. இதுக்கப்புறமா அந்த போட்ல நடந்த சம்பவங்கள் என்ன, அந்த கிரீச்சருடைய குணாதிசயம் என்ன, அவங்களுக்கு வர இன்ஃபெக்ஷன் கியூர் பண்ண முடிஞ்சதா, நடுக்கடல்ல இன்ஃபெக்ட் ஆனதுனால அவங்க சர்வைவ் ஆனாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படம் 2019 ரிலீஸ் ஆன ஒரு படம். அந்த இயர் யாருமே மறக்க முடியாது. ஏன்னா கோவிட் ஆரம்பிச்ச ஒரு வருஷம் அதுதான். அந்த டைம்ல இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். இருந்தாலுமே இந்த படம் சுமாரா இருக்கு, இது எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். இப்ப தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்காக தான் இந்த வீடியோ. கோவிட்ல எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் மக்கள் பட்டாங்களோ அதே மாதிரியான சினாரியோ பாத்தீங்கன்னா இந்த படம் முழுக்கவே இருக்கும். ஸோ கோவிட் டைம்ல பாக்குறதுக்கு ஒரு ஆப்டான ஒரு படமா தான் இந்த படம் இருக்கும். பட் என்டர்டைன்மெண்ட் வேல்யூ அப்படின்றது ஜீரோ அப்படின்னே சொல்லலாம். அந்த கிரீச்சர் இன்ஃபெக்ட் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா கோவிட் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான சினாரியோஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த படத்துலயுமே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா தான் போகும். ரொம்ப ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்ததுனால என்னதான் ஆர்டிஸ்டிக்கா எடுத்தாலும் பெருசா வந்து இந்த படம் எடுப்படல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஆர்டிஸ்டிக்கான டிஃப்ரெண்டான படங்கள் நீங்க பாக்குற ஒரு நபர் அப்படின்னா இந்த படத்தை ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இது ஒரு சுமாரான ஒரு படமா இருக்கும். நீங்க ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா இந்த பக்கமே வந்துடாதீங்க, தப்பிச்சு ஓடிடுங்க. படத்துல கோரி சீக்வன்ஸ்லாம் சில இடங்கள்ல ரொம்ப நல்லாவே இருக்கும். இன்ஃபெக்ஷன் ஆனவங்களுடைய அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. படத்துடைய பேசிங் ஸ்லோவா தான் இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்தில் அதர் கண்டென்ட் இல்லை. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். சி ஃபீவர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.